ஓகே. ஸோ இந்த நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் படிக்கிறதுக்கான இம்பார்ட்டண்டான ரீசனுக்குள்ளே நம்ம இப்போ வந்துட்டோம். அதாவது சால்விங் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் ரொம்ப இந்த நம்ம லாப்லாஸ் படிக்கிறதுக்கான இம்பார்ட்டண்டான நோக்கம். சால்விங் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ரொம்ப நிறைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து சால்வபிளாக இருக்காது, பட் இந்த லாப்லாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். சால்விங் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பை யூஸிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஸோ இதில் நிறைய தியரம்ஸ் இருக்குது, பட் நம்ம அதோட ப்ரூஃப்ஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. வி ஹாவ் டு ஒன்லி கன்சிடர் த ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம டேரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ அதில் ஒரு ப்ரூஃப் என்னென்னா எல் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டி, அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் வித் டி. ஓகேங்களா? இது டபுள் டேஷ்னு போட்டால் என்னென்னு தெரியும் இல்லையா? இப்போ ஒய்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஒய் பை டிஎக்ஸ், அதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் ஒய் டேஷ். கரெக்டாக? இதை தான் நம்ம இப்படி நோட்டேட் பண்ணுறோம். டிஒய் பை டிஎக்ஸ்னால் அது ஒய் டேஷ். டி ஸ்கொயர் செகண்ட் டெரிவேட்டிவ்னா அது எப்படி நோட்டேட் பண்ணலாம்? ஒய் டபுள் டேஷ். இவ்வளோ பெருசு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக நோட்டேட் பண்ணுறோம், நம்மளோட வசதிக்காக தான். ஸோ இப்போ இந்த செகண்ட் டெரிவேட்டிவோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னென்னா எஸ் ஸ்கொயர் இன்டூ லாப்லாஸ் ஆஃப் ஒய் ஆஃப் டி மைனஸ் எஸ் இன்டூ ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோ. ஸோ இதுதான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு சைன் 2t. ஸோ இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தானே. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம வந்து +2ல் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா அதில் வந்து நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். கரெக்டாக? வேரியபிள் இருக்கும். இங்கே வந்து ஒய் சைன் 2t ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இதுக்கு லாப்லாஸ் இதோட சொல்யூஷன் வந்து ஒய். இந்த ஒய்யை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதுக்கு ஃபுல்லாக லாப்லாஸ் எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எந்த ஒரு இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கனாலும் அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக லாப்லாஸ் எடுக்கணும். இதுக்கு லாப்லாஸ் எடுத்திங்கன்னா லாப்லாஸ் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டி. ஆக்சுவலாக இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி. ப்ளஸ் இதுக்கு லாப்லாஸ் எடுத்திங்கன்னா லாப்லாஸ் ஆஃப் 4y. இதுக்கு லாப்லாஸ் எடுத்திங்கன்னா லாப்லாஸ் ஆஃப் சைன் 2t. ஓகே. சைன் 80யோட லாப்லாஸ் என்ன? ஸோ இது 4 கிடையாது, லாப்லாஸ். சைன் 2tக்கு லாப்லாஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். சைன் 80க்கு என்ன வரும்? லாப்லாஸ் ஆஃப் சைன் 80 a by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ தானே சொன்னேன். s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இங்கே பாருங்கள், a பை இங்கே இருக்கிற a பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஓகேவா? இப்போ தானே லாப்லாஸ் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டி என்னன்னு சொன்னேன், இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது அங்கே எழுதணும். சரிங்களா? ஸோ லாப்லாஸ் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டி என்ன அப்படின்னா என்னம்மா சொன்னேன்? எஸ் ஸ்கொயர் இன்ட்டு லாப்லாஸ் ஆஃப் ஒய் ஆஃப் டி மைனஸ் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோ. ஸோ இந்த லாப்லாஸ் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டிக்கு பதிலாக இதை எழுதியிருக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், இதில் ஏதாவது டவுட் இருக்கா? லாப்லாஸ் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டிக்கு பதிலாக இதை எழுதியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு ப்ரூஃப் கிடையாது, பட் இங்கே நம்ம டேரெக்டாக அதை எடுத்துக்கிட்டோம். லாப்லாஸ் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டிக்கு பதிலாக நீங்கள் இதை எழுதலாம். கொஷின்லேயே வந்து ஒய் ஆஃப் ஜீரோவும் கொடுத்துட்டாங்க, ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோவும் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே ஈக்குவல் டு 0. ரெண்டுத்தோட வேல்யூ 0. ஓகேவா? சரி, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இங்கே ப்ளஸ் லாப்லாஸ் ஆஃப் 4y. லாப்லாஸ் ஆஃப் 4y என்னதுமா? 4 வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? 4 இன்ட்டு லாப்லாஸ் ஆஃப் ஒய் ஆஃப் டி. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. லாப்லாஸ் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு லாப்லாஸ் ஆஃப் டி. ஞாபகம் இருக்கா? சரி, இந்த பக்கம் ஈக்குவல் டு சைன் 2tயோட லாப்லாஸ் என்ன? இப்போ தான் நம்ம எழுதியிருக்கோம். ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வந்து நமக்கு இங்கே 2வா?
அப்போ ஏக்கு பதிலாக 2. ஸோ 2/s² ப்ளஸ் 2² எவ்வளோமா 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா y(0) என்னன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில் 0 தானே. y(0) 0, y'(0) 0. அப்போ இந்த ஹோல் டேர்ம் வந்து என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஓகேவா, ஏன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 0 0. அப்போ எனிதிங் இன்ட்டு 0 0, 0 - 0 0. அப்போ மீதி என்னென்ன டேர்ம் இருக்குன்னு நான் எழுதுறேன் பாருங்கள். s² இன்ட்டு L(y)t இந்த டேர்ம் இருக்கும், ப்ளஸ் 4 இன்ட்டு L(y)t இருக்கும், ஈக்குவல் டு 2/s² ப்ளஸ் 4. ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள். ஓகே. ஸோ தென் இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நாம் என்ன பண்ணலான்னா L(y)t காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும், L(y)t ஃபுல்லாக எடுத்துட்டேன், s² மட்டும் இருக்குமா. s² ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், L(y)t வெளியே எடுத்துட்டா 4 தானே இருக்கும், 4. ஓகே, குட். ஈக்குவல் டு 2/s² ப்ளஸ் 4. ஸோ இந்த s² ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், இந்த L(y)t மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. s² ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்தால் தட் மீன்ஸ் ரைட் சைடு வந்தால் டிவைட் ஆகிடும்ல, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அப்போ 2/s² ப்ளஸ் 4 ஆல்ரெடி இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே வரும்போது டிவைட் ஆகிடும். அப்போ இது s² ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ 2/s² ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். இதில் ஏதாவது டவுட் இருக்கா. ஓகே, இப்போ நமக்கு y(t) தான் தேவை. L இந்த பக்கம் வந்தால் L இன்வெர்ஸ் ஆகும்னு இப்போ தானே நான் சொன்னேன், இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ நமக்கு 2க்கு எடுக்க தேவையில்ல, L இன்வெர்ஸ் ஆஃப் 1/s² ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ எந்த ஃபங்க்ஷனோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுவாக இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ தானே நான் சொன்னேன். ஸோ இங்கே சொன்னேன் இல்லையா, இது இப்படி என்னென்ன அர்த்தம், a/s² ப்ளஸ் a² லாப்லாஸ் இன்வெர்ஸ் வந்து sin at, ஏன்னா இதோட லாப்லாஸ் இது. ஸோ இப்போ இந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய அதில் இங்கே s² ப்ளஸ் இந்த 4 நம்ம 2² எழுதலாம். s² ப்ளஸ் 4 நம்ம 2² எழுதலாம். s² ப்ளஸ் 2², ஏன்னா 4 2² எழுதலாம். இதோட லாப்லாஸ் இன்வெர்ஸ் என்னென்னா sin 2t மைனஸ் 2t cos 2t. ஸோ இதுக்கு லாப்லாஸ் எடுத்திங்கன்னா தான் இது வரும், சரிங்களா. ஸோ அதை நான் லாப்லாஸ் இன்வெர்ஸ் எடுக்கும்போது சொல்கிறேண்ணா இது எப்படி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ அப்போ 2 இன்ட்டு இந்த இடத்துல 1/, இங்கே நமக்கு 2 இன்ட்டு 8. ஓகேவா. ஸோ இது வந்து இதோட இங்கே வந்து 1/2a³ வரும், 1/2a³, இந்த இடத்துல இருக்கிற a. ஸோ இந்த 2வை க்யூப் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா இங்கே 2க்கு 2 கேன்சல் பண்ணோம். இது மட்டும் நான் வந்து லாப்லாஸ் இன்வெர்ஸில் சொல்லித்தரேம்மா, சரிங்களா. இங்கே ஏன் அப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு நான் லாப்லாஸ் இன்வெர்ஸ் சொன்னால் தான் இது புரியும் நமக்கு. ஸோ அப்போ மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள், மீதி என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். இங்கே 1/8 இருக்கா, sin 2t மைனஸ் 2t cos t. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் சொன்னேன் இல்லையா L இன்வெர்ஸ் ஆஃப், அது நான் இங்கே நோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், அங்கே போய் நம்ம போட முடியாது. 1/s² ப்ளஸ் a² தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா இதோட லாப்லாஸ் இன்வெர்ஸ் வந்து 1/2a³ 1/2a³ இன்ட்டு sin at மைனஸ் sin at மைனஸ் at இன்ட்டு cos at. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நாங்கள் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம்.